ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் நிறைய கேள்வி கேட்டிங்க இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ தான். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்டோரி எல்லாம் நான் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய கேள்வி கேட்கக்கூடாத கேள்வி எப்பா எனக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டோரியை பார்த்தவொடனே எனக்கு தலைலாம் வலிக்குது, பிச்சுக்குது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பேருக்கு அவ்வளோ டவுட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஸ்டின் ஆன்சர் தான். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டோரி போட்டிருந்தேன், நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஏன் போயிட்டாங்க நிறையா கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கானது எல்லாமே இப்போ நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன். எப்படின்னா நேம்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ யார் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றது எனக்கு எல்லாம் மைண்ட் செட்டில் இருக்குது. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதை பற்றி தான் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நேற்று ஸ்டோரி போட்டதுக்கு இன்னைக்கு வரைக்குமே அத்தனை பேர் மெசேஜ் எல்லாமே ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு. ஸோ அந்த சப்போர்ட்லாம் எனக்கு கடைசி வரைக்குமே இருக்கணும். ஆனால் நான் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க ஸ்டோரி போட்டா அப்படின்லாம் நான் நினச்சே பார்க்கல. பரவாயில்ல, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எடுத்தோடனே என்னை நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்காக பிரேக்கப் பண்ணீங்க, என்னாச்சு. அந்த கேள்வி ரிப்பீட்டாக நிறையா வந்துட்டு இருந்துச்சு. நானும் பார்த்தேன் மெசேஜில் அவ்வளோ பேர் என்னாச்சு, ஏன் பிரேக்கப் பண்ணீங்க. நாங்கள் 2 பேருமே பேசி வச்சு தான் பிரேக்கப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 2 பேருக்குமே ஓகே அப்படின்றதுனால மட்டும்தான் நாங்கள் வந்து பிரேக்கப் பண்ணோம். ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் கேட்காதீங்க. ஸோ எதுக்கு பண்ணீங்கன்ட்டு 2 பேருக்கும் பிடிக்கல, அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இல்லை, அதனால பிரிஞ்சுட்டோம். அவங்க இருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, பிரிஞ்சு கூட ஏன் வீடியோவை மட்டும் டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் டேக் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்க, டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபாலோஅப்லேருந்து எடுக்காமல் வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேருக்கு. ஃபாலோஅப்லேருந்து ஏன் எடுக்கல, அவங்க அப்பப்போ எடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் மட்டும் எடுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். நான் வந்து அவங்கள மாதிரி பண்ண முடியாது என்னால். அவங்க வந்து எதுக்காக வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாங்களோ அன்ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அது எனக்கு தெரியாது. ஒரு டைம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒரு டைம் பிடிக்காமல் போகலாம். டக்குன்னு பிடிச்சிருக்கும், டக்குன்னு அதனால் ஃபாலோ பண்ணுவாங்க, டக்குன்னு ஃபாலோ வந்து எடுத்துருவாங்க. அது வந்து அவங்களோட மைண்ட் தாட். ஓகேவா? அவங்க எப்போ எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னால் வந்து இப்போதைக்கு ஃபாலோவர்ஸ்லேருந்து எடுக்க முடியுமா இல்லை ஐடியெலாம் மாற்ற முடியுமா அப்படின்னா, நான் வந்து ஒரு ரீசன் எடுப்பேன், கண்டிப்பாக எடுப்பேன், எடுக்காமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு ஃபுல்லாக இப்போ வந்து அவங்க இல்லைன்ற மைண்ட் தாட்க்கு நான் வந்துட்டேன். அவ்வளோதான், அவங்க எனக்காக கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் அவங்க எனக்கு இல்லை, அவங்க இதுக்கப்புறம் நம்ம கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது வந்து எடுப்பேன். ஓகேவா? எடுக்காமலாம் இருக்க மாட்டேன். அந்த ஐடியை வந்து என் பேரை மாற்றுவேன், அவங்க எப்படி மாற்றிருக்காங்களோ அது மாதிரி மாற்றுவேன், ஃபாலோஅப்லேருந்து எடுத்துடுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். ஆனால் இப்போது பண்ண மாட்டேன். ஓகேவா? நான் எடுக்கும் போது கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவை நான் போடுவேன். ஓகேவா? கண்டிப்பாக போடுவேன், நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ டேக் பண்ணுறீங்க, நாங்கள் உண்மையிலுமே பிரிஞ்சிட்டோம். வீடியோ டேக் பண்ணுறவங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோ வந்து எடுத்து வச்சிருந்த வீடியோவை நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அவங்களும் வீடியோ அப்லோட் பண்ணாங்க. நான் தான் டேக் பண்ணுறேன்னு கிடையாது, அவங்களுமே டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்களும் ஒரு 2-3 வீடியோவில் டேக் பண்ணியிருக்காங்க. நானும் அதை மாதிரி ஒரு 2-3 வீடியோவில், ஏன் சிங்கிளான வீடியோலாம் நான் இப்போ டேக் பண்ணுறது கிடையாது. ஓகே, அவங்க டேக்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே தான் போட்டிருப்பேன். அப்படியே தான் நானும் விட்டேன். இப்போல்லாம் டேக் பண்ணுறது கிடையாது, அப்போல்லாம் டேக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அடுத்து வந்து கேட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கீங்க. நான் அதே வீட்டில் தான் இருக்கேன், வீடெலாம் எதுவும் மாற்றலை, வீட்டை மாற்றிட்டும் போகல. மும்பைக்கு போயிட்டீங்களான்னு கேட்டுருக்கீங்க. மும்பைக்கெலாம் போகல, அந்த வீட்டில் தான் இருக்கேன், அதே வீட்டில் தான் இருக்கேன். உண்மையாலுமே உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான்னு வேறு கேட்டிருக்கீங்க. உண்மையாலுமே பிரேக்கப் ஆனதுனால தான் இப்படி இருக்கும். நான் யூடியூப்பில் இன்னும் ஏன் மாற்றலை அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. யூடியூப்லேயும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் வந்து மாற்றிடுவேன், அதுக்காக வச்சுலாம் இருக்க மாட்டேன். அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஐடியே யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். யூடியூப்லேயும் பண்ணுவேன், இன்ஸ்டாலேயும் பண்ணுவேன். நான் ஒன்று கொஞ்சம் மாற்றுவேன், கண்டிப்பாக மாற்றுவேன். ஏன்னா நமக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து பண்ணுறது வேஸ்ட்டு தான். அதுக்காக நான் டைம் எடுக்கிறதும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தான் நான் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அப்புறம் எதுக்காக சண்டை வந்துச்சுன்னு கேட்குறீங்க. எப்பா எப்படி சொல்கிறது, நிறையா கேள்வி கேட்குறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க. அப்புறம் இன்னொன்று எப்படி சொல்கிறது, நான் எதிர்பார்க்காதெல்லாம் கேட்குறீங்க.
எப்படி சொல்கிறது 100K செலிப்ரேஷனுக்கு எதுக்கு உங்களை கூப்பிடலன்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து 100K அடிக்க வேண்டியது தான். அது நாங்கள் பண்ண வேண்டியது தான். அவங்களுக்கு அவங்க சிங்கிளாக பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால அவங்க பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதை போயிட்டு அதில் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, எதுக்கு 100K அவங்க தனியாக பண்ணுறீங்க, நீங்களும் இருந்து தானே அந்த சேனலில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அது உண்மைதான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அடிச்சது தான். கண்டிப்பாக என்னை கூப்பிட்டுருக்கணும் தான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க கூப்பிட முடியாமல் அவங்களுக்கு தனியாக பண்ணணும்னு தோணிருக்கு, அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது நம்ம டிஸ்டர்பும் பண்ண வேணாம். எனக்கும் என்னோட இன்ஸ்டாகிராமில் 100K அடிக்க தான் நானும் போகிறேன். யூடியூப்பில் வந்து 10K அடிக்க போகிறேன். எப்போதையோ இந்த 10K அடிக்கணும், இப்போ நானாக முயற்சி பண்ணி 10K அடிக்க போகிறேன். ஸோ என்னாலே நம்மளோட 10K அடித்து 10K செலிப்ரேஷன் கூட பண்ணாமல் இருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது பண்ணணும் அப்படின்ட்டு. சரி பண்ணுவோம். தனியாக எதை பண்ணாலும் நான் யோசிப்பேன் ரொம்ப, என்னடா இது தனியாக பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் 10K அடித்தது கூட இன்னும் பண்ணாமல் இருக்கேன். சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து அவங்கள கேட்ட கேள்வி தான் இது, நானாக சொல்கிறதுலாம் கிடையாது. இன்னும் நீங்கள் அவங்கள நினச்சிக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நினச்சிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அவங்க நினைக்கிறாங்களா இல்லையான்னு அந்த இடத்துல எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு சில இடத்துலையோ ஒரு சில விஷயத்துலையோ அவங்கள நான் நினச்சிருக்கேன், நினைப்பேன், அப்பப்போ நினைப்பேன். ஆனால் வந்து அவங்க நினைக்கிற இடத்துல அவங்க இல்லை. ஸோ அவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருக்காங்களோ தெரியாது. அவங்க என்ன லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னமும் கிடையாது. அவங்க லைஃப்பை தான் பார்க்கணும் ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ என்ன நினைக்கணும்னு ஆசையும் பட மாட்டாங்க, நினைக்கவும் மாட்டாங்க. ஸோ நினைக்கிறியா அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் மாற்றணும், நிறைய விஷயங்களில் மாற்றணும். நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாற்றுவேன். அப்புறம் வந்து வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்குறீங்க. ஸோ நிறைய பேர் ஆமாம் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பும் ரன் பண்ணுறேன், வேலைக்கும் போயிட்டு தான் இருக்கேன், பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் திரும்ப போய் பேசுவாங்களான்னு கேட்குறீங்க. திரும்ப போய் பேசுகிற நிலைமையில நானும் இல்லை, என்கிட்ட திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கையில் எனக்கும் இல்லை. அவங்க திரும்ப வருவாங்க மறுபடியும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து கிடையாது. வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பண்ணிப்பாங்க, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் வச்சுக்கோங்க, நான் எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்காங்க இப்போது. ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, நான் வந்து ஓகே கண்டிப்பாக வந்தால் திரும்பலாம் ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன். இப்போது அப்படி இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும், என் லைஃப்பை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். வந்து திரும்பலாம் ஏற்றுப்பேனா அப்படின்னு கேட்டால் எங்கள் 2 பேர்த்துக்குமே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து தான் நாங்கள் 2 பேருமே ஒதுங்கியிருக்கோம். ஸோ அவங்க லைஃப்பை அவங்க நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் என்னென்ன கேட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் கேட்டிங்க. இது இவ்வளோதான், இவ்வளோ நாளைக்கு தான் அப்படின்னு நாங்கள் சொன்னோம், இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க கமெண்டில். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து லைஃபுங்க. நான் மறுபடியும் அதை தான் சொல்லுவேன். எங்களோட இஷ்டம், நாங்கள் வாழ்கிறதா இருக்கட்டும் வாழாததாக இருக்கட்டும், எங்களோட கஷ்டங்கள் 1000 இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இவ்வளோ நாளைக்கு தான் இருப்பீங்க நான் சொன்னேன்ல, இப்போ பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்க. ஸோ பேர்லாம் நம்ம சொல்ல வேணாம். ஓகே, நாங்கள் இவ்வளோ நாளைக்காச்சும் நாங்கள் இருந்தோம்ல, எங்களுக்கு அதுவே ஒரு பெருமை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான், அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டு நிறைய ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, விட்டு போயிட்டு நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் வேறு யாராவது பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தனால இதை நான் சொல்கிறேன். விட்டு போனதுக்கப்புறம் லவ்லாம் இல்லைங்க, சுத்தமாக கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, நிறையா அழுதேன், நிறையா வந்து ஃபீல் பண்ணேன், வேதனைப்பட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு இப்போ 4வது மாதம் அவங்க என்னை விட்டு போயிட்டு வேறு பொண்ணு லவ் பண்ணுறேன்னா நான் டேட்டோ எப்போயே ரிமூவ் பண்ணியிருப்பேன். அடுத்து அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் எதுக்குங்க லவ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். போதும், பட்டது போதும் அப்படின்ற மாதிரி தெளிவாக இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்கணும், நல்லா சம்பாரித்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும், நம்ம பார்த்துக்கணும், மெயினாக நம்மளை பார்த்துட்டு நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஏன்னா எனக்கு அப்பா அம்மாவும் யாரும் கிடையாது. ஸோ நான் இவங்கள நம்பி தான் மெயினாக வந்தேன். மும்பைலேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னா எனக்கு இவங்க இருக்காங்கன்றதுக்காக நான் வந்தேன். இவங்களும் இல்லைன்னும் போது நம்ம இந்த சென்னையில் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதுக்கப்புறம் சம்பாதிப்பேன் வச்சு. லவ்லலாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ்வில் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எனக்குன்னு லைஃப்பில் யாராவது வந்தாங்கன்னா கூட, ஏன்னா இப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து இவங்க போனதுக்கப்புறம் என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து உங்களை லைக் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், இன்ஸ்டாவில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க.
ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே சுத்தமாக கிடையாது. ஏன்னா நான் 6 வருஷமாக இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஈஸியாக வர முடியாது. சில பேர் ஈஸியாக அதுலேருந்து வெளில வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க. பட் என்னால் அதுலேருந்து வெளிலலாம் வர முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எல்லா விஷயத்துலையுமே எனக்கு டைம் தான் எடுக்கும். ஓகேவா? அடுத்து கேட்ட விஷயம் எல்லாமே என்னன்னா, அவங்க டேட்டோ ரிமூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன் டேட்டோ ரிமூவ் பண்ண வேண்டியதானே? அவங்க தான் உங்களை விட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க தான் உங்கள் லைஃப்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு டேட்டோ ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ட்டு. டேட்டோ ரிமூவ் பண்ணுறது கூட சத்தியமாக நான் ரிமூவ் பண்ணுவாங்கலாம் நினைக்கலங்க. எப்படி சொல்கிறது, என்னை பிடிக்காமல் ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்லை எப்படி சொல்கிறதுனே அது தெரியல. அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் ரிமூவ் பண்ணுவாங்களாம் நினச்சி பார்க்கல. அவங்களுக்கு நான் தேவைப்படலைன்றதுக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? எனக்கு அப்படி கிடையாது. இல்லை, நான் டைம் எடுப்பேன். உண்மையிலுமே நான் ரிமூவ் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் பண்ணும் போது அது என்னைக்கு எப்போ பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்றதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பண்ணுவேன். நீங்கள் அவங்க எதுக்காக ரிமூவ் பண்ணிட்டு போனாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படலாம், ஒரு ரீசன், இது தடுக்கலாம். ஸோ அவங்க எப்படி சொல்கிறது, இது பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்கலாம். எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா வச்சுக்கோயேன், எனக்கு எப்படி சொல்கிறது, அது எனக்கு ஒரு ஃபீலிங்கே கிடையாதுங்க. எப்படி சொல்கிறது, நான் இருக்கிற இடத்துல அது அப்படியே இருக்குது. நம்ம எதுக்கு அதை பார்த்து டென்ஷன் ஆகி கோவப்படணும்? என்னோட லவ் பண்ணுற பொண்ணோட பேர் அவ்வளோதான். எப்படி சொல்கிறது, யாராவது லவ் பண்ணாதான் இது உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, இது எடு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நான் யாரையும் லவ் பண்ணலையே. யாராவது என்ன சொல்லணும்ல, இது இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை, நீ எடு அப்படின்னு எனக்கு சொல்லணும்ல. யார் சொல்கிறதுக்கு இருக்கா நான் எடுக்கிறதுக்கு? அதெல்லாம் நான் எதுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு கண்டிஷன் போகிறதுக்கும் யாரும் கிடையாது. நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, நீ இதை எடு அப்படின்ட்டு. நான் இருக்கேன், என் இஷ்டம் போல் இருப்பேன், என் இஷ்டம் போல் இருக்கேன் நான், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் யாரும் பேக்லேருந்து சொல்லி இதை எடு அது அப்படியே அதை எடுத்துரு, டேட்டோ ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் போய் ரிமூவ் பண்ணுவேன். எனக்கு தோணும் போது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுவேன். யூடியூப்லேருந்து பேர் எடுப்பேன், இன்ஸ்டாலேருந்து எடுப்பேன். ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை, அதனால நான் எடுத்துருவேன். அதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் வீடியோ போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். இந்த டேட்டோ தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்கானதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? என்னை யாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறது, லவ் ஃபீலிங்கில் இருக்கீங்களா, இவ்வளோ முடி வளர்க்குறீங்க, ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் முடி வளர்க்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முடி ஏன் வளர்க்குறேன் அப்படின்னா, எனக்கே நிறைய வாட்டி தலை வலிக்குது தான். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இப்போ சொன்னது தான், அவர் இருக்கும்போது சொன்னது தான். முடி எனக்கு உண்மையுமே ரொம்ப தலைலாம் வலிக்குது தான். முடி ஏன் வளர்க்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த பின்னாடி ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சொல்கிறது, ஃபங்க் விட்டுருக்கேன். நான் தனுஷ் சாரோட ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு அவரோட கெட்டப் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க இருக்கும் போதுலேருந்து இதை வளர்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால இந்த கெட்டப் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் வளர்க்குறேன். ஆனால் லைட்டாக வெட்டுவேன். ஓகே, வெட்டாமலாம் இருக்க மாட்டேன், வெட்டுவேன், கொஞ்சம் வெட்டுவேன். ஏன்னா கொஞ்சம் தலைலாம் இப்போ வலிக்க ஆரம்பிச்சேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபங்க் விட்டுருப்பேன். அந்த ரீசனுக்காக தான் விட்டுருக்கேன். நான் லவ் பிரேக்கப்னால முடிய ரொம்ப வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ லவ் பிரேக்கப்பில் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலேருந்து வெளில வந்துட்டேன். ஓகேவா? நான் இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கேன். என் லைஃப்பை நான் தான் தனியாக ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? இப்போது முடி வளர்க்குறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி ஆக போகிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது தனுஷ் சாரோடது, பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் நிறையா எப்படிலாம் சொல்கிறது, அவங்க என்ன ரீசனுக்காக உங்ககிட்ட விட்டுட்டு போனாங்க, ஏன் விட்டு போனாங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, ஏதாவது உங்கள் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என் மேலேயும் தப்பு கிடையாது, அவங்க மேலேயும் தப்பு கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டோம் தானேங்க. நான் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்துருக்கேன், விட்டுருவேன் நான். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஹெவியாக சண்டை வந்துருச்சு. ஹெவியாக சண்டை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி பேசிட்டேன். அவங்களும் என்ன ஒரு மாதிரிலாம் நிறையா பேசுவாங்க. அவங்க பேசாமலாம் கிடையாது, நானும் நிறையா பேசுவேன், அவங்களும் நிறையா பேசுவாங்க. மாற்றி ஒரு சண்டை தான். அந்த சண்டையிலே ஹெவியாக சண்டை 6 வருஷத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி சண்டைலாம் எப்பயுமே வந்தது கிடையாது. சண்டை போடுவோம், மறுநாளே பேசிடுவோம். அடுத்து பார்த்தா என்னை விட்டு தூங்க மாட்டான், நானும் அவளை விட்டு தூங்க மாட்டேன். அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போவா, அவங்க அம்மா வீட்டில் போய் இருப்பா. நான் போய் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவங்க காலில் கையில் விழுந்தாச்சு கூப்பிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி ஹெவியாக சண்டை போட்டு தனியாக வீடு எடுத்து போகிற அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு சப்போர்ட் யாராக இருப்பாங்க? நான் எதுவும் காரணம் கிடையாது, நான் எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு தனியாக போகிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. நான் அப்போ கூட நிறையா வாட்டி விழுந்து காலில் விழுந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். சண்டை போடலாம், வா நம்ம மறுபடியும் இருக்கலாம்னா அவங்களுக்கு என் கூட வரவே பிடிக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி விட்டுட்டேன். இதுதான்
ஓகேவா? என் மேலேயும் தப்பு கிடையாது. அவங்க மேலே அவங்களுக்கு தனியாக வாழணும்னு ஆசை. அதனால அவங்க தனியாக வாழ்கிறாங்க. ஓகேவா? அது அவங்களோட லைஃப். நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மாதிரி எனக்கு தனியாக யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கே நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். நீங்கள் வீடியோ போடுங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக நான் எடுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக போடுவேன். அப்புறம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க, எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவங்கள்ட்ட சாரி கேட்டு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறீங்க. ஸோ என் மேலே எந்த தப்பு கிடையாது. எப்படி சொல்கிறது, எங்களுக்குள்ளே கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாகி அவங்க தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் வச்சுக்கோங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்து வைக்கிற அளவுக்கு அவங்க வரவும் மாட்டாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க லைஃப்காக வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மெயினாக. ஓகேவா? அடுத்து தனியாக எப்படி இத்தனை நாளாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. தனியாக இருக்கிற ஃபீல் எப்படி இருக்குது, அவங்க கூட இருந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க. 6 வருஷம் இருக்கும் போது ஜாலியாக தான் இருக்கும். நம்ம வந்து சந்தோஷத்தை மட்டுமே ஏற்றுக்கூடாது. கஷ்டம்னு வரும்போது அதையுமே வந்து அனுபவிக்கணும். சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு கஷ்டமாக இருக்கும் போது ஐயோ இது ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? கஷ்டத்தையும் வரும்போது அனுபவிக்கணும். ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அவங்க இல்லாத லைஃப் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தனியாக சாப்பிடணும், தனியாக தூங்கணும், தனியாக வெளில போகணும், அதெல்லாம் ரொம்ப பெயின் தான். அதுலேருந்து வெளில வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டம்தான் பட்டேன். நான் இல்லைலாம் கிடையாது. ஸோ பட்டேன். அந்த மாதிரி தான். ஓகே, அவங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரேன். என்னோடய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ பரவாயில்ல, இப்போ ஓகே தான். அப்புறம் இது ஒரு எப்படி சொல்கிறது, இது கண்டென்ட்டுக்காக அப்படி பண்ணுறீங்களா? ஆனால் டேக் மட்டும் பண்ணிக்கிறீங்க, வீடியோ போட்டுக்கிறீங்க, எல்லாமே பண்ணிக்கிறீங்க, சும்மா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது கொஞ்ச நாளைக்காகவோ கிடையாது. கொஞ்ச நாளைக்குனா யாராவது டேட்டோ போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வருவாங்களா? அவங்களாம் சொல்லுங்கள். அவங்களாம் ரிமூவ் பண்ணுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கல, என்னை விட்டு போயிட்டாங்க. ஓகேவா? எனக்கு நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நானும் இங்கேயே இருக்கிறேன். மற்றபடி இது வந்து சும்மா கண்டென்ட்காக கிடையாது, ப்ராங்க்குக்காக கிடையாது, சும்மா நடிக்கிறதுக்காக கிடையாது. இது சேனலில் இது பண்ணுறதுக்காக நீங்கள் இப்படி போட்டுட்டு திரியிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கள் சேனலை எனக்கு க்ரோத் பண்ண எனக்கு தெரியும். ஓகேவா? எனக்கு தெரியாமலாம் கிடையாது. இதெல்லாம் போட்டு தான் பிரேக்கப்னு சொல்லி பொய் சொல்லி தான் போட்டு தான் நான் வந்து அதை ஹை லெவல் கொண்டு போகலாம் எனக்கு வந்து அவசியமும் கிடையாது. ஓகேவா? அதை நான் வீடியோ போட்டே நான் ரன் பண்ணிட்டு போயிடுவேன். அதில் ஒன்றும் சேலரி நான் இது வரைக்கும் 1 மாதம் சேலரி கூட இந்த யூடியூப் சேனலில் நான் எடுக்கல. ஆனால் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்னும் எடுக்கல, நான் எடுக்கவே இல்லை. அந்த சேனலில் எடுத்தாங்க, அவங்க வச்சுருக்காங்க. இப்போது என் சேனல் கிடையாது. நான் சேனலில் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து இது வரைக்கும் இன்கம் கூட எடுக்கல. அப்புறம் எப்படி கண்டென்ட்காக பண்ணுவாங்க? கண்டென்ட்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு சில விஷயம் வேணால் பண்ணுவாங்க. எல்லா விஷயமும் லைஃபே மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் போடுறது எப்படி வேணால் போடுவீங்க, என்னென்னமோ போடுறீங்க, ஆடினீங்க, அது பண்ணி இது பண்ணி இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகேங்க, எங்கள் லைஃபுங்க, எப்படி ஆனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்க லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் எதுக்கு வந்து கேட்குறீங்க இதை பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு? அவ்வளோதான். இதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் கேட்டீங்கன்றதுனால தான் இந்த வீடியோ கூட நான் எடுத்தேன். ஓகேவா? எடுத்து பதில் சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து டேட்டோ ரிமூவ் பண்ண மாட்டிங்களா? யூடியூப் சேனல்லேருந்து பேர் எடுக்க மாட்டிங்களா? இன்ஸ்டாகிராம்லேருந்து பேர் எடுக்க மாட்டிங்களா? டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களான்லாம் கேட்குறீங்க. பேசுறது கிடையாது. ஏதாவது டவுட்டுனா மட்டும் எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். அதை மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுன மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம். நார்மலாக வாங்க போங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பேசுவேன். ரொம்பலாம் வந்து அந்த அளவுக்குலாம் பேசுறது கிடையாது. ஓகே அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்னா கால் பண்ணுவேன், நான் அவங்களுக்கு ஒரு டவுட்னா அவ்வளோதான், மற்றபடி கிடையாது. அப்புறம் காரை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கார் எங்கே இருக்குது, கார் எங்கே இருக்குது, கார் எங்கே இருக்குது, கார் உங்கள்கிட்ட தான் இருக்கா, இல்லை அவங்கள்ட்ட இருக்கா, இல்லை காரை விற்றுட்டிங்களா, என்ன பண்ணிட்டீங்க, கார் யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. கார் வந்து என்கிட்ட தான் இருக்குது. 2 பேருமே யூஸ் பண்ணுறதுல கார் அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. ஆனால் வந்து கார் கீ அவங்கள்ட்ட ஒன்று இருக்குது, என்கிட்ட ஒன்று இருக்குது. ஏன்னாக்கா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து காருக்கு வந்து முடிவு சொல்கிறேன், இப்போ லோன் யார் கட்டுறோமோ அவங்க எடுத்துகிட்டு போயிடலான்னு. கார் வந்து என் பேரில் தான் இருக்குது. அவங்க பேரில் லோன் மாற்ற முடிஞ்சிச்சு, ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை மாற்ற முடியல அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போவேன், நான் லோன் கட்டிப்பேன். அந்த மாதிரி தான் காரோட சுச்சுவேஷன். ஓகேவா? ஆனால் வந்து 2 பேருமே வேணும்னா யூசேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க, நானும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆளுக்கு ஒரு கீ வச்சுருக்கோம் இது வரைக்கும். ஆனால் நாங்கள் 2 பேருமே எங்கேயும் போகல. நான் தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே எங்கேயும் போயிருக்கேன். மற்றபடி அவங்களும் இன்னும் எடுத்துகிட்டு போகல. கார் வந்து இங்கே தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. ஓகே, என் பேரில் இருக்கிறதுனால என்கிட்ட இருக்குது. வேணா தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டால் கொடுப்பேன்.
ஓகேவா. அடுத்து கார் வந்து வித்துட்டோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. 2 பேர் தான் வச்சுருக்கோம், ஓகேவா. 2 பேர்கிட்டையும் தான் யூசேஜாக வச்சுப்போம். இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, இதில் எல்லாமே உங்களுக்கான கேள்வி கொஞ்சம் நெஞ்சம் நான் சொல்லியிருப்பேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு வேணும், என்ன ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் கமெண்ட் பண்ணி வைங்க. இன்னும் என்னென்ன கேட்கணும், எந்த மாதிரி கேள்விலாம் கேட்கணும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக சேர மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோம். சேருவோமான்றதெல்லாம் அது வந்து கடவுளோட இது. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து அவங்க நமக்கு வரமாட்டாங்க, அவங்க நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, அவங்க நம்ம தேடி வரவும் மாட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் லைஃபு அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இதில் கூட அந்த அளவுக்கு நான் பேசியிருப்பேன். அவ்வளோதான், ஓகேவா. நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன், அதுவும் வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு வீடியோ போடுவேன், ரிமூவ் பண்ணுவேன், எல்லாமே எடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கு எனக்கு டைம் வேணும், நான் கண்டிப்பாக அதையும் பண்ணுவேன். மற்றபடி ஏன் இப்போ பண்ண மாட்டீங்க அப்படின்னா நான் பண்ணுவேன், அது பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாக போடுவேன், ஓகேவா. ஸோ ஓகே, இந்த வீடியோ ஒரு சில கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நான் ஒரு சில இது சொல்லியிருப்பேன். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. குட்டி அவங்க போயிட்டாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்க, எல்லா வீடியோவும் போடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன், ஓகே. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோலாம் நான் போடுறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கேஏ குக்கிங் ஃபேமிலிஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் பேர் மாற்றணும், கண்டிப்பாக மாற்றுவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஓகே. நெக்ஸ்ட்டு தரமான வீடியோவில் பார்க்குறேன். இது வந்து கமெண்ட் வீடியோ கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து தரமான வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணோம். எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து வீடியோஸ்லாம் எடுப்பேன். எங்கேயாவது லாங்காக ட்ரிப் போகணுன்னா கூட என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி பண்ணுறேன். அப்புறம் யாரையும் வச்சு என்னை தப்பாக பேசாதீங்க. நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன், நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல, லவ்வும் எனக்கு செட் ஆகாது. ஸோ என் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்களுக்காக அவங்க லைஃப்காக அவங்க இருக்காங்க, நான் என் லைஃப்காக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்களையும் தப்பாக பேசாதீங்க, என்னையும் தப்பாக பேசாதீங்க. தயவுசெய்து 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தரமான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய், லவ் யூ.